take three groups. மூன்று கூட்டங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். Here are human beings. இங்கே மனிதர்கள். They can see very little of your life. அவர்களுடைய வாழ்க்கையின் கொஞ்சம் பகுதியை மட்டுமே பார்க்க முடியும். All the people in your church. உங்கள் சபையில் உள்ள எல்லா மக்களும். They may think you're a very godly person. நீ மிகுந்த தேவபக்தியுள்ள மனிதன் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். Because every time they meet you in the meetings, you are singing so well, you're preaching so well. ஒவ்வொரு முறையும் அவர்கள் கூட்டங்களில் உங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் நன்றாக பிரசங்கிக்கிறீர்கள், நன்றாக பாடுகிறீர்கள். You're behaving so well. நீங்கள் மிகவும் நன்றாக நடந்து கொள்கிறீர்கள். You have a great reputation in the church. சபையில் உங்களுக்கு மிகுந்த கனம் இருக்கிறது. That you're a righteous person. நீங்கள் ஒரு நீதிமான். But how much do they see of your private life? ஆனால் அந்த மக்கள் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே எவ்வளவு பார்க்க முடியும்? பூஜ்யம். So their opinion is not worth much. ஆகவே அவருடைய அபிப்பிராயம் என்பது எந்த மதிப்பும் இல்லை. The next person is the devil. அடுத்த நபர் பிசாசு. The devil knows more about your life than the people in your church. உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் பிசாசுக்கு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியும். Because he sees how you talk to your wife and husband at home. ஏனென்றால் உங்களுடைய குடும்பத்திலே மனைவியோடு கூட கணவனோடு கூட எப்படி பேசுகிறீர்கள் என்பதை பார்க்கிறான். He sees how you keep your accounts and all the cheating you do in your money. உங்களுடைய பண விஷயத்தில் ஏமாற்றுகிற காரியம், கணக்கு வழக்கு வைத்திருக்கிற காரியத்தை எல்லாம் பார்க்கிறான். Which even your wife may not know. மனைவிக்கு கூட தெரியாது. So the devil knows a lot more about you than any human being. ஆகவே எந்த ஒரு மனுஷனை காட்டிலும் அதிகமாக பிசாசு உங்களை நன்றாக அறிந்திருக்கிறான். So the devil's testimony about you is much more important than your church people's testimony about you. ஆகவே உங்களை குறித்து சபை மக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாட்சியை காட்டிலும் பிசாசு உங்களை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சி அதிக முக்கியமானது. Any day I would rather have the devil think I'm a righteous man than all the people in the church think I'm a righteous man. எந்த ஒரு நாளை எடுத்துக்கொண்டாலும் சபையில் உள்ள மக்கள் நான் நீதிமான் என்று எண்ணுவதை காட்டிலும் பிசாசு என்னை நீதிமான் என்று எண்ணினால் அது போதும் என்று சொல்லுவேன். But then even the devil does not know certain things in my life. ஆனாலும் பிசாசுக்கு கூட என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் தெரியாது. He cannot read my thoughts. அவனால் என்னுடைய எண்ணங்களை வாசிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. The devil doesn't know my thoughts. பிசாசுக்கு என்னுடைய எண்ணங்கள் தெரியாது. He cannot enter into my mind. அவன் என்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக புகுற முடியாது. He can tempt me from outside. வெளியிருந்து சில எண்ணங்களை அனுப்பி சோதிக்கலாம். But what I'm thinking now, he cannot know. இப்பொழுது நான் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பது சாத்தானுக்கு தெரியாது. If I pray aloud, he can hear my prayer. சத்தமாக ஜெபித்தால் தான் இந்த ஜெபத்தை அவன் கேட்பான். If I pray in tongues, he cannot understand my prayer. அந்நிய பாஷையில் நான் ஜெபித்தால் இந்த ஜெபம் அவனுக்கு புரியாது. If I pray in my thoughts, he cannot understand my prayer. எண்ணங்களில் நான் ஜெபத்தை செய்தால் அவன் இந்த ஜெபத்தை அறிந்து கொள்ள முடியாது. He doesn't even know what I'm praying. நான் எதற்காக ஜெபிக்கிறேன் என்று கூட He அவனுக்கு doesn't know தெரியாது. what I'm thinking. நான் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பிசாசுக்கு தெரியாது. If I'm lusting after some woman in my mind, he cannot know that. என்னுடைய சிந்தையிலே யாராவது ஒரு ஸ்திரியை பார்த்து இச்சித்துக் கொண்டிருந்தால் பிசாசுக்கு அது தெரியாது. If I'm looking at some woman lusting, he can see that. ஒரு ஸ்திரீ இச்சியோடு பார்த்து கொண்டிருந்தால் சாத்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். If I'm looking at some dirty picture, the devil can see that. நான் அசிங்கமான படத்தை நான் பார்த்து கொண்டிருந்தால் பிசாசு அதை அறிந்து கொள்வான். When I'm sitting alone, what I'm thinking about, the devil cannot know. தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது பிசாசுக்கு தெரியாது. My attitude towards people in my heart, that also the devil cannot know. மக்கள் மீது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய மனப்பான்மையை கூட சாத்தானுக்கு தெரியாது. Another thing the devil doesn't know is the motive with which I am doing something. நான் சில காரியங்களை செய்கிறேனே அதனுடைய உள்நோக்கத்தை கூட சாத்தான் அறிந்து கொள்ள முடியாது. So the devil knows all about my private life, but he knows nothing about my inner life. ஆகவே என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து சாத்தானுக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து சாத்தான் அறிந்திருக்கிறான். There are three areas of our life. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மூன்று பகுதிகள் உண்டு. Our outer life, வெளியரங்கமான வாழ்க்கை, our private life, தனிப்பட்ட வாழ்க்கை, and our inner life. உள்ளான வாழ்க்கை. That is thoughts, எண்ணங்கள், attitudes to people, மக்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை, motives. உள்நோக்கம். That only God knows. அதை தேவன் மட்டுமே அறிந்திருக்கிறார். Even the angels don't know. தூதர்களுக்கு கூட தெரியாது. The angels can see my private life like the devil. பிசாசை போல தூதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க முடியும். Other people in the world can only see my public life. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கையை மட்டுமே பார்க்க முடியும். When I try to prove to people that I am a righteous person, ஆகவே நான் ஒரு நீதிமான் என்பதை மக்களுக்கு முன்பாக நான் நிரூபிக்க காண்பித்தால், I only have to be careful about my outer life. என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கை குறித்து மட்டும் கவனம் கொண்டிருந்தால் போதும். If I want to impress the devil and the angels also, நான் பிசாசையும் தூதர்களையும் முன்பாக நீதிமானாக காட்ட வேண்டுமானால், then I have to be careful how I speak at home, how I keep my accounts and things like that. இப்பொழுது நான் வீட்டிலே எப்படி பேசுகிறேன், என்னுடைய கணக்கு வழக்குகளை எப்படி கையாளுகிறேன் என்பதை குறித்தும் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். If I want to impress God, தேவனை நான் அவர் முன்பாக நீதிமானாக காட்ட வேண்டுமானால், these two are not enough. இந்த இரண்டும் போதாது. I have to be careful about my thoughts, எண்ணங்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். my attitudes to people, மக்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை, the motives with which I do good things, நல்ல காரியங்களை செய்வதனுடைய உள்நோக்கம். and when people praise me, ஜனங்கள் என்னை பார்த்து மெச்சிக்கொள்ளும் பொழுது, whether I
I'm happy about it inwardly or not, whether I give the glory to God or not, only God knows. உள்ளே நான் சந்தோஷப்படுகிறேனா இல்லையா, அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்துகிறேனா இல்லையா என்பதை தேவன் மட்டுமே அறிவார். Let me tell you, my belief is this, that there are very, very few Christians who live before God alone. தேவனுக்கு முன்பாக மட்டுமே வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் மிக மிக சொற்பமானவர்களே இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. See, God, you know, the devil can look at certain people and say, yeah, that guy is living a good private life also. பிசாசு ஒரு சிலரை பார்த்து சரி இந்த மனிதனும் தனிப்பட்ட விதத்திலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழுகிறான்னு சொல்ல முடியும். We may still not be righteous before God because the devil can't read our thoughts. தேவன் பிசாசு நம்முடைய எண்ணங்களை அறிய முடியாதபடினாலே இன்னுமாய் தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் மாறாமல் இருக்கலாம். The wonderful thing about really being filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதனுடைய உண்மையான அற்புதமான காரியம் என்ன? He convicts us of sin in the inner life. உள்ளான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். Wrong thoughts, தவறான எண்ணங்கள், selfish thoughts, சுயநலமான எண்ணங்கள், proud thoughts, பெருமையான எண்ணங்கள், bad thoughts towards other people, மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்கள், and wrong motives with which I am doing good things. நன்மையான காரியங்களை செய்கிறேன் ஆனால் அதற்குரிய உள் நோக்கம் தீமையா இருக்கிறது. The Holy Spirit doesn't say, oh, what a wretched man you are. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து நீ எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்ல போவதில்லை. He doesn't speak like that. அவர் அப்படி பேசுவதில்லை. You know how the Holy Spirit speaks? பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார் தெரியுமா? If you hear a voice saying, you're good for nothing, you're useless, நீ பிரயோஜனம் இல்லாதவன், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன் என்று சொன்னால், that is definitely the devil. அது கண்டிப்பாக பிசாசு தான் அப்படி பேசுவார். Bad fathers speak like that to their children. கெட்ட தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அப்படி பேசுவார்கள். You know how the Holy Spirit speaks? ஆவியானவர் எப்படி பேசுவார்? Listen. கவனிங்க. This is how the Holy Spirit will speak. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார் என்று கவனியுங்கள். My son, என் மகனே, my daughter, என் மகளே, that was not a good thing that you did. நீ செய்தாய் அது நல்ல காரியம் அல்ல. That was not a good thought that you have towards that person. இந்த நபர் மீது உனக்கு இருக்கக்கூடிய எண்ணமானது நல்ல எண்ணம் அல்ல. I want to cleanse you. நான் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறேன். I want to change you. நான் உன்னை மாற்ற I want விரும்புகிறேன். to make you like Jesus inside. உள்ளே நான் உன்னை இயேசுவை போல மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். I want to help you get rid of that way of thinking. இந்த விதமாய் எண்ணுவதை நீ விட்டுவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். See, because you have this attitude to that brother, so many years you cannot have any fellowship with him. இந்த சகோதரன் மீது உனக்கு இருக்கக்கூடிய இந்த தவறான மனப்பான்மையினால எத்தனையோ ஆண்டுகளாக அவரோடு கூட ஐக்கியப்பட முடியாமல் இருக்கிறாய். But you are quite comfortable with that even though you have no fellowship with another brother. இன்னொரு சகோதரனோடு கூட உனக்கு ஐக்கியம் இல்லாதபடினாலும் நீ மிகவும் வசதியாக இருக்கிறாய், சொகுசாய் இருக்கிறாய். But the Holy Spirit says that's not the way you should behave when you are in the body of Christ. நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் பொழுது இப்படி நடந்து கொள்ள கூடாது மகனே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். I want to change you, my son. என் மகனே உன்னை நான் மாற்ற I want to விரும்புகிறேன். change you, my daughter. என் மகளே உன்னை மாற்ற விரும்புகிறேன். Will you let me do it? நான் அதை செய்ய முடிய அனுமதிப்பாயா? I can't do it unless you permit me. நீ என்னை அனுமதிக்காத பட்சத்தில் நான் செய்ய முடியாது. I'm not like Satan who will take over your life even if you don't want it. உனக்கு நீ விரும்பாவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையை முற்றுமாய் கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ளக்கூடிய சாத்தானை போல நான் அல்ல. If you permit me, I will control your whole life. நீ என்னை அனுமதித்தால் உன்னுடைய முழு வாழ்க்கையும் நான் கட்டுப்படுத்துவேன். And little by little you'll become more and more Christ-like every year. கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் கடந்து செல்ல செல்ல நீ இயேசுவை போல மாறிக்கொண்டே இருப்பாய். People around you will see the radiance of Christ in your life. உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை உன்னிலிருந்து பிரதிபலிப்பதை பார்க்க முடியும். Your speech will begin to change. உன்னுடைய பேச்சு மாற ஆரம்பிக்கும். Your firmness will not be the firmness of Adam, but the firmness of Christ. ஆதாமுடைய உறுதியை போல இருக்காது, கிறிஸ்துவுடைய உறுதியை போல உன்னுடைய உறுதி மாறும். You know, I've seen preachers who try to be firm, say like a prophet, I'm going to speak against sin. நான் தீர்க்கதரிசியை போல இருக்கிறேன், நான் பாவத்துக்கு விரோதமாக பிரசங்கிப்பேன் என்று சொல்லி சில பிரசங்கித்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். But I can make out that is the hardness of Adam. அது ஆதாமுடைய கடின தன்மை என்பதை என்னாலே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். It's not the firmness of Christ. அது கிறிஸ்துவுடைய உறுதி அல்ல. It's not the Spirit of Christ that speaks there. அங்கே பேசப்படுவது கிறிஸ்துவுடைய ஆவியினாலே அல்ல. Jesus Christ was very firm. இயேசு கிறிஸ்து உறுதியானவராய் இருந்தார். He spoke more strongly against sin than anybody else. யாரை காட்டிலும் அதிகமாக பாவத்தை குறித்து வலிமையாக பிரசங்கித்தார். It's very easy to imitate that. அதை அப்படியே காப்பி அடிப்பது மிகவும் எளிது. But it's like a painted fire. அது ஒரு வர்ணம் பூசப்பட்ட ஒரு அக்னியை போல இருக்கு. From a distance it looks like hey, there's a real fire there. தூர இருந்து பார்க்கும் பொழுது அந்த வர்ணம் தீட்டப்பட்ட அந்த படமானது நெருப்பை போலவே காட்சியளிக்கும். When you come near you realize it's only painted. கிட்டே வர தான் தெரியும் அது வெறும் There's no வர்ணம் light, பூசப்பட்ட அக்னி. no light, அதில் வெளிச்சம் வரவில்லை, no warmth. அதில் சூடு வரவில்லை, It's painted. அது வர்ணம் பூசப்பட்ட A அக்னி. lot of people I've heard like that. அநேகர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். Speak as if they're very firm prophets. மிகவும் உறுதியாக தீர்க்கதரிசிகளைப் போல பேசுவார்கள். It's a painted fire.
அது வர்ணம் பூசப்பட்டதான அக்கினி. The Holy Spirit produces the real thing. பரிசுத்த ஆவியானவர் உண்மையான ஒன்றை, யதார்த்தமான ஒன்றை உண்டாக்குவார். That is why we must never imitate another person. ஆகவே தான் நாம் யாரை பார்த்தும் காப்பியடிக்க கூடாது. From the earliest time onwards, I have told people, please never try to imitate my preaching. ஆரம்ப காலம் முதல் நான் மக்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு காலம் நீங்கள் நான் பிரசங்கிப்பது போல பிரசங்கிக்க வேண்டும் என்று காப்பியடிக்க You வேண்டாம். must speak the way God made you. தேவன் உங்களை எப்படி இருக்க தீர்மானித்திருக்கிறாரோ அதுபோல பிரசங்கியுங்கள். When we are little children spiritually, we imitate people. That's normal. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளை போல இருக்கும்பொழுது மற்றவர்களை போல காப்பியடிக்க ஆரம்பிக்கிறோம். But that is as funny as a 6-year-old wearing his father's shirt and pant. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா 6 வயது பையன் அப்பாவுடைய சட்டையும் பேண்ட்டையும் பூட்டையும் மாட்டிக்கொள்வான். Supposing a 6-year-old boy puts on his father's shirt and pant. ஒரு பையன் அப்பாவுடைய சட்டையும் பேண்ட்டையும் போட்டுக் கொள்கிறான். He'll always be tripping and falling all the time. அதே போட்டு நடந்தா வலிக்கு இடரடி விழுந்து கொண்டே இருப்பான். So I have seen sometimes some young brothers trying to imitate some older brother. ஆகவே சில வாலிபர்கள் சில வயது சென்ற தேவபக்தியுள்ளவர்களை போல பிரசங்கிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். You can't do it. அவர்கள் செய்ய முடியாது. Just be yourself. நீங்களாகவே இருங்கள். Grow naturally. இயற்கையாக வளருங்கள். And let God make you what you are. Don't imitate somebody else. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே தேவன் உங்களை வளர்க்கட்டும். நீங்கள் மற்றவர்களைப் போல மாற வேண்டும் என்று நீங்கள் காப்பியடிக்க The வேண்டாம். life of Jesus will produce in you exactly what God wants you to be. நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை மாற்றும். If I had imitated other people, I would not be preaching what I preach. நான் மற்றவர்களை பார்த்து காப்பியடித்துக் கொண்டிருந்திருப்பேன், ஆனால் இப்பொழுது நான் பிரசங்கிப்பது போல பிரசங்கித்திருந்திருக்க முடியாது. I said, Lord, I want to be what you want me to be. I don't want to be like anybody else. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படியே நான் இருக்கட்டும் ஆண்டவரே, மற்றவர்களைப் போல நான் இருக்க I want வேண்டாம். to encourage all of you. எல்லாரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Let the Holy Spirit make you what He wants you to be. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றட்டும். And in your home, குடும்பத்திலே the nature of Christ will come forth little by little. கிறிஸ்துவினுடைய சுபாவமானது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே So வளரும். turn back to Hebrews 8 where we were looking at that verse. நாம் பார்த்த அந்த வசனத்துக்கு மீண்டுமாய் வருவோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம். You remember we saw that verse, the first covenant, verse 7, was faulty. That's why you needed a second covenant. முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேவையில்லை, தேட வேண்டியதில்லை. Once God had shown man, you can never improve yourself and get my life. ஆகவே ஒரு காலம் உங்களையே நீங்கள் மேம்படுத்தி இயேசுவின் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் காண்பித்து விட்டார். Then you realize I'm willing to die. அப்பொழுது நான் இப்பொழுது மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். Christ's life will come in me. எனக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய ஜீவன் வர வேண்டும். And he says, this is the covenant I will make, verse 10. 10ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நான் இவர்களோடு கூட பண்ணக்கூடிய உடன்படிக்கை இதுதான். I will put my law into their mind and I will write them in their heart. என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் எழுதுவேன், என்னுடைய அவளுடைய இருதயத்திலே அவளை எழுதுவேன் என்று சொல்கிறார். இந்த பிரமாணங்களுடைய மனதில் வைப்பேன் என்று சொல்கிறார். So what is the difference between that and the old covenant? இதற்கும் பழைய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? One big difference. ஒரு பெரிய வித்தியாசம். Like I said earlier, ஏற்கனவே நான் சொன்னது போல the old covenant was written on 2 tablets of stone on the outside. பழைய உடன்படிக்கையானது 2 கற்பலகைகளிலே வெளியரங்கமாக எழுதப்பட்டது. It brought external obedience to God. வெளியரங்கமான ஒரு கீழ்ப்படிதலை, தேவனுக்குள்ளே கீழ்ப்படிதலை கொண்டு வந்தது. But in the new covenant, புது உடன்படிக்கையிலே it is written on 2 tablets inside. உள்ளே இருக்கக்கூடிய 2 பலகைகளில் எழுதப்படுகிறது. One is the mind, ஒன்று மனது, and the other is the heart. இன்னொன்று இருதயம். God says, just like I wrote those tablets for Moses, மோசேக்கு நான் அந்த கற்பலகைகளில் எழுதினது போலவே, on 2 rocks, அந்த 2 பாறைகளில் எழுதினது போல, now I will write it in your law and your mind by my spirit. இப்பொழுது என்னுடைய ஆவியிலே உன்னுடைய மனதிலேயும் உன்னுடைய இருதயத்திலேயும் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். This is the new covenant. இதுதான் புது உடன்படிக்கை. What does it mean for God to write his law in my mind? அவருடைய பிரமாணத்தை என்னுடைய மனதிலே எழுதுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? To write God's law in my mind means he will give me a great passion to do his will alone. அவருடைய சித்தத்தை மட்டுமே செய்வதற்கு ஒரு பெரிய விருப்பத்தையும் வாஞ்சையும் கொடுக்கிறார் என்பதுதான் மனதில் எழுதுவது. He will show me his will and give me a great desire to do it. அவருடைய விருப்பத்தை எனக்கு காண்பித்து அதை செய்வதற்கு வேண்டிய அவருடைய சித்தத்தை காண்பித்து செய்ய வேண்டிய விருப்பத்தை தருவார். What does it mean that he will write me it in my heart? என்னுடைய இருதயத்தில் எழுதுவார் என்றால் என்ன அர்த்தம்? He write it in my heart means he will not only give me the desire, he will then give me the ability and the power to do it. எனக்கு விருப்பத்தை மட்டும் அவர் கொடுப்பதில்லை, அதை செய்வதற்குரிய திறமையும் பலத்தையும் அவர் கொடுக்கிறார் என்பதுதான் இருதயத்தில் எழுதுவது. See, in our unconverted days we had no desire to do what was right and we had no power to do it either. ரட்சிக்கப்படாத நாட்களிலே நாம் நன்மையை செய்வதற்கு விருப்பமும் இல்லை, அதை செய்வதற்கு வல்லமையும் இல்லை. Now God says, I'll give you both.
ஆனால் இப்பொழுது தேவன் சொல்கிறார் இரண்டையும் தருகிறேன். I'll first write it in your mind முதலாவது உன்னுடைய மனதிலே நான் எழுதுகிறேன் and give you a tremendous desire to please me in everything. என்னையே பிரியப்படுத்தும்படியாக எல்லாவற்றிலும் பிரியப்படுத்தும்படியாக ஒரு பெரிய வாஞ்சை உனக்குள்ளாக வைப்பேன். Then I will write it in your heart. I'll give you the power to please me. அதற்கு பிறகு உன் இதயத்தில் எழுதுவேன். என்னை பிரியப்படுத்தும்படியாக நீ வாழ்வதற்குரிய வல்லமையை தருவேன். If you have experienced that, that is the new covenant. இதை நீங்கள் அனுபவித்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் புது உடன்படிக்கை. That is the life in the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வாழ்வு. Where he constantly tells you in your mind, this is what God wants you to do. இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சதா உன்னுடைய மனதில் சொல்லிக் கொண்டே இருப்பார். Gives you a desire to do it. அதை செய்வதற்குரிய விருப்பத்தை தருகிறார். This is the way God wants you to behave in your home. இப்படித்தான் நீ குடும்பத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். These are the values you must give to your children from childhood. சிறு பிராயம் முதலே உன்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வித மதிப்பீடுகளை தான் நீ கொடுக்க வேண்டும். Gives you a desire to do it. அதை செய்வதற்குரிய விருப்பத்தை கொடுக்கிறார். And gives you the ability to bring up your children that way. இந்த வழியிலே பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய திறமையை பலனையும் அவர் கொடுக்கிறார். It's not easy to bring up godly children in this generation. இந்த சந்ததியிலே தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. If you try, it'll be like those fishermen, those disciples trying to fish. அப்படி நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த சீஷர்கள் மீன் பிடிக்க போனார்கள் அது போல தான். You won't be able to do it. உங்களால செய்ய முடியாது. You need the power of the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. See Philippians 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். These two things are brought together here in verse 13. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த இரண்டு காரியம் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. The same thing, writing God's law in the mind and the heart. எப்படி ஆண்டவர் மனதிலேயும் இருதயத்திலேயும் எழுதுவீர் என்று சொன்னார் அந்த ரெண்டு காரியங்களும் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. God works inside you. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் விருப்பத்தையும் உங்களிலே உண்டாக்குகிறார் இருக்கிறார். In the Old Testament he works outside us. பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கையிலே அவர் வெளியே கிரியை செய்தார். He works inside you. இப்போ உங்களில் உள்ளே உண்டாக்குகிறார். Whenever it says working inside, he's always referring to the Holy Spirit. எப்பொழுதெல்லாம் உள்ளே உண்டாக்குகிறார் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. What does he work inside you? உங்களுக்குள்ளாக எதை உண்டாக்குகிறார்? First of all, to desire to please him. முதலாவது அவரை பிரியப்படுத்தும்படியான விருப்பம். And then gives you the ability to work to please him. பிறகு அவரை பிரியப்படுத்தும்படியாக உள்ள செய்கைக்குரிய வல்லமையை தருகிறார். That is the same thing as writing God's law in the mind and the heart. தேவனுடைய பிரமாணத்தை மனதிலேயும் இருதயத்திலேயும் எழுதுவேன் என்று சொல்கிறார். அதே காரியம் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. You know, all these things are in the scriptures. How is it you did not notice it till now? இவைகளெல்லாம் வேதத்திலே இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு நாட்களாக அதை பார்க்க முடியவில்லை? Because you never had a passionate desire to please God. அவரை பிரியப்படுத்தும்படியான ஒரு அபிலாஷையும் ஒரு விருப்பமும் ஏற்படவில்லை. Praise the Lord that desire has come inside some of you now. உங்களிலே ஒரு சிலருக்கு இந்த விருப்பமும் வாஞ்சியும் வந்திருக்கிறது. ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம். There is a saying in English called strike when the iron is hot. காற்றுள்ள போதே துற்றிக்கொள் என்று தமிழுக்கு இணையான ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது. இரும்பு சூடாக இருக்கும்போதே அடிக்க வேண்டும். That is like these blacksmiths when they have to shape some piece of iron. ஒரு இரும்பை ஒரு ஒரு உருண்டையாக அடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சூடுபடுத்தி அடிப்பார்கள். If you wait till it gets cold, you can't shape it after that. சூடு தணிந்து போய் நீங்கள் அடித்தால் அது உரு மாறாது. When it's really at the melting point, you hit it, you can put it into any shape. அது சூடாக சூடாக அது அப்படியே சிவப்பாக மாறி உருகக்கூடிய நிலையில் இருக்கும்போது அடித்தால் அது அப்படியே வளைந்து விடும். In a time like conference when the Holy Spirit is speaking powerfully, the iron is hot. பரிசுத்த ஆவியானவர் இதுபோல கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே இரும்பானது சூடாக இருக்கிறது. Let the Holy Spirit strike and make you take some decisions here. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அடித்து நீங்கள் ஒரு சில தீர்மானம் எடுக்க முடியாக உதவி செய்வாராக. Say, Lord, change my shape. ஆண்டவரே என்னுடைய உருவை மாற்றும். I want to be like Jesus. நான் இயேசுவை போல மாற வேண்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, take the word beyond our understanding into the depth of our spirit. ஆண்டவரே எங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டதான நம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே எங்களுடைய ஆவியின் ஆழத்திற்கு எடுத்து சொல்லுவீராக. That we shall enter into the new covenant in our homes. ஆண்டவரே நம்முடைய குடும்பங்களிலே நாங்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். Godly families. தேவபக்தியுள்ள குடும்பங்களை கட்ட வேண்டும். And thus build a godly church. அப்படியே கர்த்தாவே நாங்கள் தேவபக்தியுள்ள சபையை கட்ட முடியாது எங்களுக்கு கிருபை. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.